பிரேஸ் த லார்ட். இயேசு தொடுகிறார் சபையின் விசுவாசியாகிய சகோதரி சாராள். அவர்கள் சங்கீதம் 119 அதிகாரத்தை முழுவதுமாக மனப்பாடம் செய்து சொல்லியுள்ளார்கள். சகோதரி அவர்கள் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். மேலும் தனது 56வது வயதிலும் சங்கீதம் 119 நான் முழுவதும் படிக்க வேண்டும் என்று ஆசையுடன் படித்து மனப்பாடம் செய்து இப்போது சொல்லியுள்ளார்கள். தேவன் தாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 119 சங்கீதம் 1 176 வரைக்கும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாய் இருக்கும். நான் உடைய கற்பனையெல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இறுதியத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. என் முழு இறுதியத்தோடு தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாயத்திற்குள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நானும் சாட்சியின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களை மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிடித்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது வேதத்தில் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். உமது நியாயங்கள் மேலே என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சியினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகுல சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நானும் உடைய சாட்சிகளை கைக்கொள்வேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நானும் விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளின் வழியை எனக்கு உணர்த்தியலும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பட்டுதலாய் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதையும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நானும் உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நானும் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கை கொள்வேன். உமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலைக்கொள்ளும். உடைய நியாயத்திற்கும் நல்லவைகள் இதோ உடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, உடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதையும். உடைய நியாயத்திற்குள் காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்னைக்கும் உடைய வேதத்தை காத்துக் கொள்வேன். நான் உடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன். நான் உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெக்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன். முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும். நானும் உமது வேதத்தை மறக்கவில்லை. உமது நியாய தீர்ப்புகளை நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்தும் உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தியீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தள்ளும். உமது கற்பனையின் பேரில் விசுவாசமா இருக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழித்தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது வேதத்தை காத்து நடக்கிறேன். தேவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிடிக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன்.
அவர்கள் இருதயம் நிலந்தண்ணி கொடுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையானபடி என்னை உபத்திரப்படுத்தீரும் என்று அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானும் உம்முடைய கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்தவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் அது பிரமாணங்கள் உத்தமமாய் இருக்க கடவுது. உம்முடைய சாட்சிகள் மேல் உம்முடைய சாட்சிகளே என் ஆத்மா, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள துருத்தியை போல் ஆனேன். உமது பிரமாணங்களோ மறைவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்தினவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு புலிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளா உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்தினார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் உடைய கட்டளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது உடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்னென்னைக்கு வானங்களில் நிலைத்திருக்கிறது. உடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். உமது பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவை நமக்கும் உண்மை சேமிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நானும் உடையவன், என்னை ரட்சியும். உடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நானும் உடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சமூகத்திற்கு வெள்ளையை கண்டேன். உடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாடு முழுதும் அது என் தியானம். நீர் உமது கற்பனையில கொண்டு என்னை என் சத்தத்தையும் மற்ற நாடுகிறேன். உடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லோரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடினால் முதியோர்களை பார்க்கிற நாணமுள்ளவனாய் இருக்கிறேன். உடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல கொள்ளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்தபடினால் உடைய நியாயங்களை விட்டு விலகேன். உடைய வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்ந்திருந்தேன். ஆதலால் சகல பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். அதை நிறைவேற்றினேன். நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து என் நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். ஆனாலும் உடைய கட்டளை விட்டு வழி தவறேன். உடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தை முடிவு பரியந்தம் உடைய பிரமாணங்களும் படி செய்ய என் இருதயத்தின் காய்த்தேன். வீண் சிந்தனைகளை நான் உடைய வேதத்தை செய்யப்படுத்தேன். என் மறைவிடமும் என் தேர்வும் நீரே. காத்திருக்கிறேன். நான் கொள்ளாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும். என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு உடைய பிரமாணங்கள் பேரில் நோக்கமா இருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழிவிழுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கிற யாவரையும் களிம்பி போல் அகற்றி விடுகிறீர். ஆகையால் சாட்சிகள் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிறக்கிறது. உடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கினவர்களுக்கு என்னை ஒப்புப்படாதையும். உமது அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்கப்பட்டாதையும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன் உடைய சாட்சிகளை அறியும்படி என்னை உணர்த்துவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை இருந்தது. அவர்கள் உடைய நியாய பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய்வெளிகளையும் வெறுக்கிறேன். சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்மா அவைகளை கைக்கொள்ளும். உடைய வசனத்தின் வெளிச்சத்தை வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். நானும் உடைய கற்பனைகளை வாஞ்சிக்கிறபடியினால் என் வாய் ஆவென்று திறந்து அவைகளுக்கு இயங்குகிறது. உமது நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உமது வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள விட்டாதையும். செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விலக்கி விடுவித்தரலும். அப்பொழுதும் உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உடைய வேதத்தை மனசில் காத்து நடவாதபடியினால் என் கண்கள் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது.
கர்த்தாவே நீதிபரர், நியாயத்தீர்ப்புகள் செம்மையானவைகள், என் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உடைய வசனங்களை மறந்தபடியினால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். நான் இக்கட்டும் நெருக்கவும் என்னை பிடித்தது. ஆனாலும் உடைய கற்பனை என் மனமகிழ்ச்சி. உடைய சாட்சிகளை என்னென்றுக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். உடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை ரட்சியும். அப்பொழுது உடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உங்கள் சாட்சிகளை காத்து நடப்பேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உமது கிருபையின்படியே என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீ சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகளெல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்னென்றைக்கு நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறைவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உமது இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்தினவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உடைய வசனத்தை காத்துக் கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உடைய வசனம் சமூலம் சத்தியம். உடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இறுதி உமது வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிற மகிழ்கிறது போல நானும் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகித்து அறிவிருக்கிறேன். உடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனையின்படி செய்கிறேன். என் ஆத்மா உன் சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உடைய கட்டளைகளையும் சாட்சிகளையும் காத்து நடப்பேன். என் வழிகளெல்லாம் இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். என் விண்ணப்பம் உமது சன்னதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகளும் துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உடைய கற்பனைகளால் நீதி உள்ளவைகள். அதனால் என் நாவும் உடைய வசனத்தை விவரித்து சொல்லும். உடைய கட்டளைகளை நான் உடைய கட்டளையை தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கர்த்தாவே, உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்மா கிடைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. உமது நியாயத்திற்குள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன்.